தம்பி, இப்பதான் ரெட்டி சார் டிரைவர் ஃபோன் பண்ணாரு. ரெட்டி சாருக்கு ஏதோ உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? வாங்க போலாம். அட தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி ஹாஸ்பிட்டல் போலாங்கிறீங்க இந்த நிலைமையிலையா? இங்க பாருங்க சிவம், நான் தண்ணி அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஷூட்டிங் வச்சுக்கலாமா? ஃபைட் சீன் வச்சுக்கலாமா? ரெடி ரெடி, டேக் டேக் டேக். கிழிஞ்சது. இப்படி பேசிதான் ஏற்கனவே அந்த பொண்ணை விரட்டி விட்டுட்டீங்க. என்னது? என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. உங்களுக்கு குறைஞ்சிருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். குறைஞ்சிருச்சு. நான் ஸ்டெடியா இருப்பேன். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானே வண்டி எடுக்க. ஐயோ, என்ன தம்பி நீங்க படத்தை ரிலீஸுக்கு வச்சுட்டு இப்படி விளையாட்டு காட்டுறீங்க? இதை பாருங்க, கையில் என்னடானா வாழ்க்கையிலே விளையாடிட்டு போயிட்டா. நீங்க என்னன்னா கார் ஓட்டுறத விளையாட்டுங்கிறீங்க. சரி விடுங்க. ரெட்டி சாரை நான் இப்ப பார்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஏன்னா அவர் இல்லைன்னா கையில் என் வாழ்க்கையிலே இல்லை. கூடிய சீக்கிரம் கையில் என் வாழ்க்கைக்குள்ள வரப்போறா நான் நம்புறேன். அதனால கையலுக்கு அவர் குருன்னா எனக்கும் அவரு தம்பி குரு. ஆஹா, உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியம். லோடன் பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். சிஸ்டர் சொல்லுங்க மேடம். ரெட்டி சார் இங்க இந்த சைடு. மேடம் வாங்க மேடம். சார் எப்படி இருக்காரு? உடம்புக்கு என்ன ஆச்சு? ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்ல. வாங்க மேடம். வாங்க மேடம். ஐயா, கயல் மேடம் வந்திருக்காங்க. வாமா கயல். எப்படி இருக்கீங்க சார்? உடம்புக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் டென்ஷன். டைமுக்கு மாத்திரை போடாம விட்டுட்டேன், அதான். வேற ஒன்றும் இல்லம்மா. நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தைரியமா இருமா, எதுக்கு பயப்படணும்? நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க சார். உங்களை நம்பிதான் சார் நாங்க பல பேர் இருக்கோம். சார், ஒரே ஒரு விஷயம் சார். சொல்லுமா. என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் நினைக்க மாட்டோமா, சொல்லு. வனமோகினி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் படத்தை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா என் மனசுல படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா தோணுது சார். கண்டிப்பா படம் ஹிட் ஆகும் சார். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் சார். இத பாருமா கயல், என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் வனமோகினி படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு குழப்பிக்காத. தைரியமா இரு. வனமோகினி ஹிட்டாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரிம்மா. என்ன பிளஸ் பண்ணுங்க சார். நான் போயிட்டு வரேன் சார். நல்லா இருமா, போயிட்டு வா. நல்லா இரு. ஐயா, கயல் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ஐயா. வனமோகினி நல்லா ஓடணும்னு விஷ் பண்ணி அனுப்பிட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுங்க ஐயா. எல்லாம் அவன் செயல் ராமுடு. பெருந்தன்மையோட நடந்துக்க ஆண்டவன் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான். அதை அவன் சரியா பயன்படுத்திக்கணும். தேவுடப்பா வெங்கடப்பா கோவிந்தா கோவிந்தா. சிவம், பாத்தீங்களா கயல் வரா. தம்பி, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கான காரணமே இப்பதான் புரியுது. கண்டிப்பா கயல் இங்க இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. நாட் ரீச்சபிளா இருந்தவங்கள ரீச்சபிள் ஆக்கிட்டீங்க.
ரெட்டி சார் பார்த்துட்டியா? நான் போய் பார்த்துட்டு வரேன். பிருத்வி, ஒரு நிமிஷம். என்ன கையல்? சாரி பிருத்வி, அன்னைக்கு பீச்ல ஏதோ ஒரு வேகத்துல கோவமா பேசிட்டேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஐம் வெரி சாரி பிருத்வி. இட்ஸ் ஓகே. அதெல்லாத்தையும் நான் அப்பவே மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம். நான் ரெட்டி சாரை பார்த்துட்டு வரேன். போலாம் தம்பி. சிவம், தம்பி? சிவம், கையில் இறங்கி வந்துட்டா. எங்க கார்ல இருந்தா தம்பி? டிரைவர்னு கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க. எப்போ பார்த்தாலும் கார் நினப்புல இருக்கிறீங்க. காதல் நினப்பெல்லாம் வராதா உங்களுக்கு? தம்பி, நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க, நான் என் வேலையை பாக்குறேன். வாங்க. ரெட்டி சாரோட படத்தை நான் தான் எப்போதும் வாங்குவேன். அதுல சம்பாரிச்சு வாங்கினது தான் வீடு, காரு எல்லாம். ஆனா சினிமா போற போக்க பார்த்தா பயமா இருக்கியா? காவிய தலைவி எவ்வளவு பெரிய படமா வந்திருக்க வேண்டியது. அந்த படத்தை பத்தின கவலையிலேயே ரெட்டி சார் இங்க வந்து கவுந்தடிச்சு படுத்திருக்காரு. பிருத்திவி எதுவுமே புரியாம ஸ்டைலா அவரை பார்க்க வந்திருக்கான். போற போக்க பார்த்தா இவன் அவர் பக்கத்துல ஒரு கட்டில போட்டு படுத்துக்க வேண்டியதுதான் போல இருக்கு. ஏன்பா ஏன் அப்படி சொல்ற? ஆமா, நீ சினிமால இருக்கியா இல்லையா? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. வனமோகினி படம் பிரிவியூலே ஃபிளாப். ஆமா, அத தியேட்டர்ல வேற ரிலீஸ் பண்ண போறாங்களா? அது ஏன்னே புரியல. படத்தை பார்த்த உடனே அந்த ப்ரொடியூசர் சுபாஷ் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போயிட்டாரு. அப்பவே இவங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டாம்? அதோட நிறுத்திருந்தா காசாது இவங்களுக்கு மிச்சமாயிருக்கும். நானும் சினிமால இவ்வளவு நாளா குப்பை கொட்டிட்டு இருக்கேன்யா. ஒரு படத்தை இவ்வளவு மோசமா யாரும் சொன்னதே இல்ல. ஒரு பக்கம் மீம்ஸை போட்டு படத்தை தாறுமாறா கிழிக்கிறாங்க. ஹீரோயினி செம்ம மொக்கையாம். இண்டஸ்ட்ரியே வனமோகினி பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுது. இதெல்லாம் சினிமாவுக்கு பிடிச்ச கேடு. ஒன்னும் பண்ண முடியாது. வாங்க ரெட்டி சார் போய் வாங்க. பார்த்து. ஐயா, பிருத்வி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம். வாங்க பிருத்வி, வாங்க வாங்க வாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையா சார்? நான் நல்லா இருக்கேன்ப்பா. பரவாயில்ல. இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆ, ஆ. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், ம். நல்லா இருக்கேன் சார். உங்க படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி படம் பெரிய ஹிட் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க சீக்கிரம் உடம்பு தேறி வந்து காவிய தலைவியை முடிச்சு ரிலீஸ் பண்ணணும் சார். காவிய தலைவி படத்தை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியே காத்துக்கிட்டு இருக்கு. நடக்கும், நிச்சயம் நடக்கும். சார், ஒரு வேண்டுகோள். உங்க டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன் சார். கண்டிப்பா. பிருத்வி, ம்? உங்களை கயலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கயல் விஷயத்திலேயாவது ஒரு நன்றி கடன்னு நினைச்சுக்கலாம். ஆனா எதையுமே எதிர்பார்க்காம என் படத்துல நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தீங்க பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம். நல்ல மனசு உங்களுக்கு. நல்லதே நடக்கும். நீங்களும் கயலும் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. படத்தோட ரிலீஸ் வேலையெல்லாம் இருக்கும், போய் பாருங்க. வாழ்த்துக்கள். சீக்கிரமே படத்தை நான் வந்து பார்க்கறேன். நீங்க சொல்லுங்க சார், நான் ஷோ அரேஞ்ச் பண்றேன். கண்டிப்பா வரேன்ப்பா. சரி சார், நான் போயிட்டு வரேன் சார். சார். தேங்க்யூ. நன்றி சார். சார் வணக்கம். போலாமா தம்பி? சிவம், கயல் இங்க தானே இருந்தா?
எங்கன்னு பாருங்க. தம்பி இங்க எங்கேயுமே காணும் தம்பி. தம்பி இங்க எங்கேயுமே காணும் தம்பி. தம்பி டாக்டர் கூப்பிடுறாரு. சிவம், ஆ? சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள்னு வருது. தம்பி கையல் போன்ல சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கூட கார்ல வரும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்பர் போகல தம்பி. அந்த பொண்ணு உள்ள வந்த உடனே சார்ஜ் இல்லைன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு தம்பி. ஆமா தம்பி. சார் நீங்க இங்க இருந்தீங்கன்னா கூட்டம் கூடும், உள்ள வந்து உட்காருங்க. இல்ல, எங்க ஒரு மேடம் வந்தாங்கல்ல, ஆர்டிஸ்ட், அவங்கள கூட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். சார் கயல் மேடமா சார்? ஆமா, அவங்க தான். அவங்க ஆட்டோல ஏறி போயிட்டாங்க சார். என்ன, ஆட்டோல ஏறி போயிட்டாளா? கயல் தானா அது? உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார், அதனால தான் சொல்றேன். இப்போ வனமோகினி படத்தோட ஹீரோயினியா நடிக்கிறாங்களே, அவங்கள தான் சொல்றேன். ஆமா, உள்ள இருக்காரே ரெட்டி சார், அவரோட படத்துல கூட கயல் மேடம் தான் ஹீரோயினி. அவங்களே தான் சார். சரி போங்க. சரிங்க சார். சிவம், அவ போயிட்டா. தம்பி கோவப்படாதீங்க தம்பி. கோவப்படுறதுக்கு நான் யாரு சிவம்? நான் யாரு? அவங்கெல்லாம் பெரிய ஆளு, நான் ரொம்ப சின்ன ஆளு. நம்ம தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இனி அவ்வளவுதான். சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம். வாங்க போலாம். தம்பி நாட் ரீச்சபிள்னு தான். தம்பி பரவாயில்ல சிவம். தம்பி ஹாஸ்பிட்டல்ல கையில பார்த்துட்டு திரும்பி வந்து பார்த்தப்ப கையில காணோம். எங்க போச்சு கையில? ஹலோ. என்னம்மா ஹலோ? பிருத்திவி தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, நீ அதை பார்த்தல? ரெட்டி சாரை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள தம்பியோட சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. அண்ணே, நான் அப்படி வருவேன் அண்ணே. அந்த மாதிரி ஆளாண்ணா அப்படி வந்தா ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு யோசிக்க மாட்டீங்களா? அப்படி என்னமா காரணம் இருக்கு? இங்க பாரு, தம்பி உன்னை பார்க்காதால எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இல்லண்ணே, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் நான் கிளம்பிட்டேன். இங்க பாருமா, தம்பி வாழ்க்கையே இப்ப பிரச்சனையில இருக்கு. இத பாரு, தம்பி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, ஒரே அப்செட்டுமா. இத பாருமா, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இத பாருமா, தம்பி உங்ககிட்ட லவ்வ சொல்லுச்சுல்ல, அப்புறம் ஏமா நீ வேண்டான்னு சொன்ன? சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. ஏமா தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? இத பாருமா, தம்பி ஒரு சொடக்கு போட்டா போதும், எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க தெரியுமா? என்னம்மா நீ புரியாம இருக்க? தேடி வந்த நல்ல வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணிட்ட. தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்கண்ணே. என் மனசுக்குள்ள லவ் இல்லாதப்போ அவரோட காதலை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் ரொம்ப சாதாரண பொண்ணு. நான் ஏதாச்சும் சாதிச்சிருக்கேனா? எதுவுமே இல்ல.
என்னால என் அம்மாவும் அப்பாவும் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் நான் தொடச்சு எறியணும். அதுக்கு நான் சினிமால பெருசா சாதிக்கணும். இப்ப போய் காதல் அது இதுன்னு. இத பாருமா, உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியல. சினிமாங்கிறது வேற. பிருத்திவி தம்பி மட்டும் நினைச்சிருந்தா உன்னை எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ணிருக்கலாம். லவ் பண்றேன்னு உன்னை கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல, அதான் தம்பிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லனா தம்பியை நீ வேண்டான்னு சொல்ற அளவுக்கு போயிருப்பியா? இது பாருங்கன்னு, நான் நியாயமா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் பழகின பழக்கத்தை மறந்துட்டு இப்படி பேசுறீங்க. இத பாருமா, நீதான் எல்லாத்தையும் மறந்துட்ட. அண்ணன், இனிமே இப்படி பர்சனலா பேசுறதா இருந்தா எதுவும் பேசாதீங்க. படத்தை பத்தி மட்டும் பேசுங்க ப்ளீஸ். பரவாயில்லையே, ரொம்ப தெளிவாயிட்டியம்மா. ஆனா யார் சொல்லி கொடுத்து நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியல. இத பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், தம்பி பண்ண உதவியெல்லாம் மறந்துடாத. இத பாருமா, சினிமாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆனா தம்பி எவ்வளவு கண்ணியமா உங்ககிட்ட நடந்துக்குச்சு. இப்போ உனக்காகத்தான் வீட்டை அடமான வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண போகுது. படம் மட்டும் ஓடல, அவ்வளவுதான். இத பாருமா, அந்த தம்பி மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, படமும் ஓடாது, உனக்கு வாழ்க்கையும் கிடைக்காது. பாத்துக்க. அண்ணே, ஏன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? படம் ஓடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் நீ நடந்துக்கிறதுக்கு வேற எப்படிமா பேசுறது? சார் சார், என்ன முகேஷ்? படத்துக்கு ஆன்லைன் புக்கிங் சுமாரா இருக்கு சார். சிட்டிக்கு வெளியே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். பாருங்க சார். அதான் தெரியுமே. விடுங்க மகேஷ். சார், அப்படியே விட்டுற முடியாது சார், விடவும் கூடாது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ உழைப்பு, ஓன் ரிலீஸ் வேற பண்ணிருக்கீங்க. படம் சரியில்லைன்னா 2 நாள்ல எல்லா ஏரியாலும் படத்தை தூக்கிடுவாங்க சார். நீங்க போட்ட மொத்த பணமும் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் கூட யாரும் கேட்க மாட்டாங்க சார். சார், ஏதாவது ஒன்று பண்ணி படத்துக்கு ஓப்பனிங் வரா மாதிரி பண்ணும் சார். என்ன முகேஷ், குழந்தை மாதிரி பேசுறீங்க? சினிமா தெரியாத ஆளா நீங்க? கடைசி நேரத்துல இப்ப போய் அதெல்லாம் வேலை கேட்காது முகேஷ். இல்ல சார், ஸ்டில் ஷூட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் சார். கொஞ்சம் ரொமான்டிக்கா கமர்ஷியலா எடுத்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம் சார். அதை இன்னைக்கே சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணலாம் சார். அப்படி பண்ணா ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சார். ரிலீஸ் பேப்பர் டிசைன் கூட நிறுத்தி வச்சிருக்கு, அதையும் மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம் சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு அதுல எந்த உடன்பாடும் இல்ல முகேஷ். இல்ல சார், ஒருவேளை படம் ஓடாம போச்சுன்னா இதெல்லாம் பண்ணியிருந்தா படம் ஓடி இருக்குமோன்னு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதான் சார் சொல்றேன். இப்போ நமக்கு நிறைய நேரம் இருக்கு சார், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். யோசிங்க சார். சரி, போட்டோ செஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? ஃபோட்டோகிராஃபர், ஸ்டில் கேமரா எல்லாமே ரெடியா இருக்கு சார். ஓ, எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் எனக்கு தகவல் சொல்றீங்களா? இல்ல சார், நிலைமை எடுத்து சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் சார். அந்த நம்பிக்கையில தான் வரவழைச்சேன். எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா கயல் மேடத்துக்கு மட்டும் ப்ரோக்ராம் சொல்லணும். சொன்னா வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க சார். நான் வரவழைக்கிறேன். நானே அவங்ககிட்ட பேசிக்கிறேன் சார். சரி, ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க்யூ சார். லைட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணு. சந்திரன், எதுக்கு சொல்லுங்க இந்த மேடம். அரேஞ்ச்மெண்ட்? அப்படியே ரைட்ல கொஞ்சம் பேலன்ஸ். என்ன விஷயம்? ஸ்டில் ஷூட் மேடம். ஸ்டில் ஷூட்டா? அத நம்ம படத்துக்கு ஏற்கனவே பண்ணியாச்சே. இல்ல மேடம், இப்போ ஃப்ரெஷ்ஷா பண்றாங்க. பிருத்திவி சார், பிஆர்ஓ 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. உங்கள் காஸ்டியூம் அந்த ரூமில் இருக்கு மேடம். ரெடி ஆகிடுங்க மேடம், டைம் ஆயிடுச்சு. ஹலோ கயல் மேடம், ஒரு நிமிஷம் பார்த்துங்க, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இந்த லைட்டு. சரி, ஓகே, நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே மேடம். சரி மேடம். சந்திரன் சார்,
சொல்லுங்க சார். கையில் என்ன கேட்டாங்க? ஏற்கனவே ஸ்டில் ஷூட் பண்ணியாச்சு, இப்போ எதுக்குன்னு கேட்குறாங்க சார். ஓ சரி, நீங்க போங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த ஃபோக்கஸ் பாருங்க, கரெக்டாக இருக்கா? ஓகே ஓகே. மேடம் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க சார். நீங்களும் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க சார். கொஞ்சம் நெருக்கமாக நின்னா நல்லா இருக்கும். ரொமான்டிக் ஸ்டில் தான் சார் வேணும். ஆ ஆ அப்படி இல்லைங்க சார். மேடம் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க சார். பெட் லுக் பண்ணிக்கலாமா சார்? அப்போ தான் சார் ரொமான்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். படத்துல இந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இல்லையே. நான் வேணும்னா தினேஷ் கிட்ட கேட்டுட்டுமா? ம். அப்போ எல்லாத்தையுமே தினேஷ் கிட்டே கேட்டு பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நாங்களாம் ஒன்றும் தெரியாதவங்கல்ல. சரி விடுங்க சார். யாரும் எதுவும் எடுக்கவும் வேண்டாம், சேர்க்கவும் வேண்டாம். விட்டு தள்ளுங்க. படத்தோட தலையெழுத்து என்னவோ அப்படியே ஆகட்டும். இல்ல பிருத்வி,